ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதை 10 முதல் 18வது அத்தியாயங்களின் சுருக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தலைப்பு. பகவத்கீதை முதல் அத்தியாயங்கள்ல பகவானை யார் என்று சொல்லவில்லை. பகவான் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறார், முழுமுதற் கடவுள் இருக்கிறார் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்து 10வது அத்தியாயத்திற்கு அப்புறம்தான் அந்த கடவுள் யார் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது இந்த உலகத்துல இப்பவும் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான கேள்வி, கடவுள் யார் அப்படிங்கிற கேள்வி. 90% ஆன்மீகவாதிகளும் உலகம் பூரா இருக்கிற ஆன்மீக சிந்தனையாளர்கள் எல்லாருமே இன்னைக்கும் கடவுளுக்கு உருவம் இல்லை, அரூபி, சிலர் நானே கடவுள் அப்படிதான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு உருவம் இருக்கிறத நிறைய பேர் ஒப்புக்கொள்வது கிடையாது. கிழக்கத்திய தத்துவங்கள், மேற்கத்திய தத்துவங்கள், நம்ம பாரத நாட்டிலேயே ஏகப்பட்ட ஆன்மீக சிந்தனையாளர்கள் எல்லாருமே கடவுள் ஒரு சக்தி, கடவுள் ஒரு கற்பனை என்றுதான் சொல்கிறார்களே தவிர கடவுள் இன்னார் அப்படின்னு யாருமே வெளிப்படையா சொல்லலை. வெறும் 10% ஆன்மீகவாதிகள், வைணவர்கள், குறிப்பாக பிரபுபாதரை போன்றவர்கள் தான் கடவுள் யார் அப்படின்னு திண்ணமாக சொன்னாங்க. பிரபுபாதர் ஒரு நாளைக்கு கோயில் முன்னாடி புல்வெளியில உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரை சுத்தி நிறைய ஆன்மீகவாதிகள் எல்லாம் இருந்தாங்க, சிந்தனையாளர்கள்லாம் இருந்தாங்க. பிரபுபாதர் கேட்டார், கடவுள் யார் அப்படின்னு கேட்டபோது அவங்களுக்கெல்லாம் 60-70 வயசாச்சு. ஒருத்தர் அது ஒரு சக்தி, கடவுள் என்பது ஒரு கற்பனை, நானே கடவுள், கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா பதிலும் சரிதான், ஆனா அந்த எந்த பதிலுமே முழுமையான பதில் கிடையாது. அப்போ 10 வயசு பெண் குழந்தை பக்கத்துல, பிரபுபாதர் பக்கத்துல விளையாடி கொண்டிருந்த ஒரு பக்தருடைய மகள், 10 வயது பெண் குழந்தை. அந்த குழந்தை பேரு சரஸ்வதி. பிரபுபாதர் அந்த பாப்பாவை கூப்பிட்டு, சரஸ்வதி, கடவுள் யார் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு க்ஷணம் கூட யோசிக்காம அந்த குழந்தை கிருஷ்ணா அப்படின்னு பதில் சொல்லிவிட்டது. பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுக்கு கூட கிடைக்காத அந்த பதில் பிரபுபாதர்களை போன்ற மாபெரும் ஆச்சாரியர்களால நமக்கு கிடைச்சிருக்கு. பாகவதத்துல ஒரு அழகான ஸ்லோகம், ஞானிகள் அந்த கடவுளை வேதங்களுக்குள்ளே தேடிக்கொண்டிருக்கிறார்கள், யோகிகள் அந்த கடவுளை இதயத்திற்குள்ளே தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
சிலர் தலைகீழாக நின்று, சிலர் ஒற்றை காலில் தவம் புரிந்து கொண்டு இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கோபியர்களோ அந்த இறைவனை உரலில் கட்டி வைத்திருக்கிறார்கள். பாருங்க, ஞானிகள் வேதத்தில் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், யோகிகள் இதயத்திற்குள்ளே தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பலரும் பல இடத்தில் தவம் புரிந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கோபியர்கள் அந்த கடவுளை உரலில் கட்டி வைத்திருக்கிறார்கள். இப்ப யாருக்கு பதில் கிடைச்சது? கோபியர்களுக்கு தான் பதில் கிடைத்தது. அப்ப 10வது அத்தியாயத்திற்கு அப்புறம் தான் பகவத்கீதையில அந்த பகவான் யார் என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது எவ்வளவு அழகா கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார் பாருங்க. பகவான் பேசுறதே ஒரு விடுகதையாத்தான் இருக்குமா, சூட்சமமாகத்தான் இருப்போமா. அவர் சிரிக்கும் போது கூட தன்னுடைய இதழ்களின் ஓரத்துல ஒரு புன்சிரிப்பு அப்படி அழகா போடுவார். பேசுறது விளங்குற மாதிரியும் இருக்கும், விளங்காத மாதிரியும் இருக்கும். அப்ப அர்ஜுனர் கேட்கிறாரு, அந்த பரமசக்தி யார் கிருஷ்ணா? பகவான் கிட்டே கேட்கிறார், அந்த பரம்பொருள் யார் கிருஷ்ணா, யார் அது அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப சூட்சமமாக பகவான் பதில் சொல்லுகிறார். என்ன பதில்னா, அந்த கடவுள் நதிகளில் கங்கை, மலைகளில் இமயம், பறவைகளில் கருடன், வேதங்களில் சாமவேதம், பாண்டவர்களில் அர்ஜுனன், அரக்கர்களில் பிரகலாதன். அதாவது இனி நேரடியா சொல்லல அவர் யாருன்னு, தலை சிறந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உயர்ந்த விஷயங்கள். 10வது அத்தியாயம் பூரா இப்படிதான் பேசுறார். வேதங்களில் சாமவேதம், கலைகளில் நடனம், அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறார். இது வேற தமிழ்ல ஒரு காலத்துல கண்ணதாசன் பாட்டா போட்டுட்டார். அந்த பாடல் பகவத்கீதையின் 10வது அத்தியாயம். எந்த பாடல்? காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே. அது அப்படியே பகவத்கீதையை தூக்கி ஒரு பெண்ணாக சித்தரித்து போட்டுட்டார் அவர். சூட்சமமாக பேசிக்கொண்டே இருக்கிறார் பகவான். ஊர்வன, அந்த ரெப்டைல்ஸ்ல நான் அனந்தன், பறவைகளில் கருடன் அப்படின்னே சொல்றார். பூரா கேட்டுட்டு அர்ஜுனர் கேட்கிறார், கிருஷ்ணா ரொம்ப குழப்பமா இருக்கு. கடவுள் யாருன்னு கேட்டா பாண்டவரில் அர்ஜுனன், அரக்கர்களில் பிரகலாதன், அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னா நான் எப்படி எல்லாரையுமே போய் கும்பிடுறது? யார் கடவுள் அப்படின்னு உடனே 11வது அத்தியாயத்துல என்ன பண்றாரா, அப்படியே கிருஷ்ணர் ரதத்திலிருந்து வளர ஆரம்பிக்கிறார். வளர்ந்து 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 அப்படியே மேகங்களை தாண்டி, மலைகளை தாண்டி, ஆகாயத்தை எட்டும் அந்த மாதிரி அப்படியே பயங்கரமா வளர்ந்து கொண்டிருக்கிறார். 1000 தலைகள், 1000 கைகள். அவரோட காலில் பார்த்தா நாகலோகம், கடல், ஆழத்தில் இருக்கக்கூடிய பெருங்கடல்கள், மீன்கள், முட்டி, தொடை, அங்க பார்த்தா இமயமலை, மேகங்கள், மலைகள். மேல மேல போகும்போது அப்படியே அர்ஜுனர் அண்ணாந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தலைகள் 1000. ஒரு தலை சிவபெருமான், இனி ஒரு தலை பிரம்மா, இனி ஒரு தலை பிள்ளையார், ஒரு தலை முருகன், ஒரு அப்படி அப்படியே 33 கோடி தேவர்கள். ஒரு தலையிலிருந்து தீ வருது, இனி ஒரு தலையிலிருந்து நெருப்பு வருகிறது, காற்று வருகிறது, நீர் வருகிறது, பறவைகள் எல்லாம். அந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அர்ஜுனன் பயந்தே போயிட்டார். கிருஷ்ணா, எனக்கு வேண்டாம் வேண்டாம், இந்த உருவத்தை வேண்டாம், என் இதயத்துல தாங்க முடியல, ரொம்ப பயமா இருக்கு. மறுபடியும் அந்த விராட்ட ரூபம், விஸ்வரூபத்தை உள்வாங்கிக் கொண்டு அழகா கிருஷ்ணர் சொல்றாரு, ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். அர்ஜுனா, இப்ப நான் காமிச்சது என் பௌதீக சக்தியின் ஒரு அம்சம் அப்படிங்கிறார். ஒரு அம்சம் தான், முழுசும் காமிச்சா அவ்வளவுதான், செத்தே போயிருப்போம். என் லௌகீக சக்தியின் ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றார் அர்ஜுனன் கிட்ட. அர்ஜுனன் அப்படியே பிரமித்து போய், பயந்து போய், கிருஷ்ணா, எனக்கு இந்த உருவம் எல்லாம் வேண்டாம், அதுல வேற நீங்க இத லௌகீக உருவம் என்று சொல்லிவிட்டீர்கள். அதனால தான் எந்த கோயிலிலுமே விஸ்வரூப பிரதிஷ்டை கிடையாது. நீங்க எல்லா கோயில்ல போய் பாருங்க, கிருஷ்ணர் இருப்பாரு, நாராயணர் இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க.
ஆனா விஸ்வரூப பிரதிஷ்டை இருக்காது. ஏன்னா பகவான் தற்காலிகமாக அர்ஜுனனுக்கு காண்பித்து கொடுத்த ஒரு லௌகீக ரூபம் அது, விராட்ட ரூபம். அர்ஜுனன் அதை பார்த்து பயந்தே போய்விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், அந்த விராட்ட ரூபத்தை உள்வாங்கிக் கொண்டு 4 கையுள்ள சங்க சக்கர ரூபத்தை காண்பிக்கிறார் பகவான் அர்ஜுனனுக்கு. சாந்தாகாரம் புஜங்க சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் அப்படின்னு அந்த 4 கையுள்ள சங்க சக்கர கதா பத்மத்தை ஏந்தி கொண்டிருக்கும் அந்த உருவத்தை காமிக்கிறார். அப்பதான் அர்ஜுனனுக்கு மனதில் ஒரு அமைதி வருது. ஏன்னா விஸ்வரூபத்தை பார்த்து பயந்து இப்ப இந்த 4 கையுள்ள உருவத்தை பார்த்த போதுதான் ஒரு சின்ன அமைதி மனசுல. வணங்கி சொல்றாரு, ரொம்ப அமைதியா இருக்கு, இருந்தாலும் ஆனந்தம் வரலையே கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறார். அந்த உருவத்தை பார்த்தப்போ அமைதி வந்தது, ஆனா என்ன வரல, ஆனந்தம் வரவில்லை என்று சொல்லுகிறார். உடனே என்ன பண்றார், அந்த 4 கை உருவத்தையும் மாற்றி மறுபடியும் கையில் புல்லாங்குழலை பிடித்துக் கொண்டு ரதத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும் பார்த்த சாரதி அதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு கண்கள் நிறைந்து மெய் சிலிர்ந்து ஆனந்த நடனமாடி, இது போதும் கிருஷ்ணா, இது போதும், வேற ஒண்ணும் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். எனக்கு இதே போதும், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே போதும், எனக்கு மற்ற உருவம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி விடுகிறார். நாராயணரை வழிபடும் போது அமைதி இருக்கும், பக்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா கிருஷ்ணரை வணங்கும் போது சில நேரத்தில் நம்ம கூட குறும்பு காண்பித்து விடுவார், ஏதாவது சேட்டை செய்து விடுவார். பகவான் ரொம்ப குறும்புக்காரர். குறும்பு செய்து சில நேரத்தில் நம்ம அமைதியை எடுத்து விடுவார், ஆனால் ஆனந்தத்தை தந்து விடுவார். நல்லா பாருங்க வேறுபாடு. நாராயணனை வழிபடுவதற்கும் கிருஷ்ண பகவானை வழிபடுவதற்கும் சின்ன ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, நாராயணனை வழிபட்டால் மனதில் அமைதி, நமக்கு பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கும். ஆனா கிருஷ்ணரை வழிபடும் போது சில நேரத்தில் சில குறும்புகள் காண்பித்து நம் அமைதியை எடுத்து விடுவார். ஆனா எதை கொடுப்பாரு, ஆனந்தம், பரமானந்தத்தை கொடுத்து விடுவார். நீங்க விருந்தாவனத்துல யசோதா தாயை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியா இருந்ததே இல்லை. வீடு வீடா போய் வெண்ணையை திருடி அவங்க சட்டி பானையெல்லாம் உடைச்சு குரங்குக்கு ஊட்டி அந்த வீட்டையே குழி தோண்டி வச்சுட்டு வந்துருவாங்க குழந்தைங்க. அந்த கோபியர்களுக்கு பிராமணர்களுக்கு பார்க்கும்போது கோபம் கோபமாக வரும். டெய்லி புகார் சொல்லி கொண்டிருப்பார்கள் யசோதா பிராட்டியிடம், இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, உங்க பிள்ளை இப்படி செய்து விட்டார், அப்படி செய்து விட்டார். புகார் கேட்டு யசோதை அழுத்து போயிடுவாங்க. ஒரு ஸ்லோகமே இருக்கு, நரசிம்ஹா என் பிள்ளையை நேர்வழியில கொண்டு வா என்று அவர் கடவுளை பிரார்த்தனை பண்ற. அவ்வளவு சேட்டை. ஆனா அந்த குழந்தையை எடுத்து மடியில் வைத்து பாலூட்டும் பொழுது அந்த முகத்தை பார்க்கும் போது எல்லாமே மறந்து போய் ஆனந்தம் அடைந்து விடுவார். அப்போ கிருஷ்ணரை வணங்கும் பொழுது நம் இதயத்தை தொடும், நம் ஆன்மாவை தொடும் ஒரு உறவு வளர்கிறதுங்க. எனக்கும் இறைவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு. முதல்ல இருந்து பார்க்கலாம். 10வது அத்தியாயத்துல மலைகளில் நான் இமயம், ஒழுகும் நதிகளில் நான் கங்கை என்றெல்லாம் சூட்சமமாக பேசுகிறார். உடனே அர்ஜுனன் சொல்லுகிறார், எனக்கு விளங்கவில்லை கிருஷ்ணா என்று சொல்ல 11வது அத்தியாயத்தில் விராட்ட ரூபம், விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். 1000 தலைகள், 1000 கைகள். அர்ஜுனன் பயந்து போய் இது வேண்டாம் கிருஷ்ணா. கிருஷ்ணர் சொல்றார், இது லௌகீக உருவம், என் சக்தியின் ஒரு அம்சம். அர்ஜுனன் சொல்றார், எனக்கு இது வேண்டாம். சரி என்று 4 கைகள் உள்ள நாராயண வடிவத்தை காமிக்கிறார். அர்ஜுனனுக்கு நிம்மதி வருகிறது, ஆனாலும் ஆனந்தம் கிடைக்கவில்லை. அப்போ
பகவானுடைய அந்த ஷியாமசுந்தர உருவத்தை பார்த்த உடனே அந்த அர்ஜுனன் மனதுல பாலை வார்த்தது போல இதே போதும் கிருஷ்ணா என்று சொல்லிவிடுகிறார். அதுக்கப்புறம் 12வது அத்தியாயத்துல இப்போ முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் என்று அர்ஜுனனுக்கு புரிந்து விட்டது. ஆனால் அந்த கிருஷ்ணரை அடைவதற்கான வழிகள் என்ன, உபாயம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அங்க பாருங்க, கிருஷ்ணர் சொல்றார், அதனால தான் பகவானை கருணாமயன், கருணை வாய்ந்தவர் என்று சொல்லுகிறார். ஏன்னா முதல்ல சொல்றாரு, அர்ஜுனா, என்னை அடைய வேண்டும் என்றால் உன் மனதையும் புத்தியையும் நீ எனக்கு தா என்று கேட்கிறார். இது இந்த ஸ்லோகத்தை கேட்கும் போது ரொம்ப எளிமையா இருக்கும். என்ன மனசையும் புத்தியும் கொடுன்னு கேட்கிறார், அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனா மனதை கொடுப்பது என்று சொல்வது மிகப்பெரிய விஷயம். இந்த இளம் வயது காதலர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நான் மனதை பறிகொடுத்து விட்டேன். நான் இந்த விஷயத்துல என் மனதை பறிகொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனதை பறிகொடுத்து விட்டேன் என்கிற பதம் சாதாரணமாக மனிதர்கள் உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதன் பொருள் என்ன? என் மனதில் அதை தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது. அதுதான் அதோட அர்த்தம். கிருஷ்ணர் என்ன கேட்கிறான்னா, உன் மனசை எனக்கு தான். உன் பணம் வேண்டாம், உன் செல்வாக்கு வேண்டாம், உன் திறமைகள் இதெல்லாம் என்கிட்ட அதிகமாகவே இருக்கு. நான் ஒரு யாஜகன். எதை யாஜிக்கிறேன்? பக்தர்களின் அன்பை யாஜிக்கிறேன். அதைத்தான் கேட்கிறேன். பணமா? உன்கிட்ட இருக்கிறத விட 10 மடங்கு என்கிட்ட இருக்கு. 1000 மடங்கு இருக்கு. அழகா? என்கிட்ட நிறையாவே இருக்கு. திறமையா? அதை விட இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா நான் எதை எதிர்பார்க்கிறேன்? கோபர்கள் கோபியர்கள் பக்தியை எதிர்பார்ப்பது போல ஓரோ பக்தனின் அன்பை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அன்புக்கு நான் அடிமை. அகம்பக்த பராதீன. அந்த பக்திக்கு முன்பாக நான் தோற்றுவிட்டேன். உன் மனதை தாங்கிறார். இப்ப நம்ம கூட பக்தர்கள் தான். ஆனா நம்ம மனசுல பக்தி மட்டுமே கிடையாது. நம்ம மனசு ஒரு 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 என்ன சொல்றது, பீரோ மாதிரி. ஒரு பெட்டியில பணம், ஒரு பக்கம் துணிமணி, ஒரு பக்கம் குழந்தைகள், இப்படி நிறைய நம்ம மனசுல வச்சிருக்கிறோம். அப்போ மனதை எனக்கு தா அப்படின்னு பகவான் சொல்றாரு. ரொம்ப பெரிய விஷயம். அதை கொடுக்கறது தான் கஷ்டம். நான் சொன்ன மாதிரி நம்ம மனசு ஒரு பீரோ. அதுக்குள்ள பணத்திடம் பற்று இருக்கிறது, குழந்தைகள், குடும்பம், இப்படி நிறைய பற்றுதல் இருக்கு. ஒரு டப்பாவா. அது கூட பக்தி இருக்கு. பக்தி தான் முதன்மையானதா கிடையாது. இப்ப ஜபமெல்லாம் பண்றோம். திடீர்னு என்ன சொல்றது, குழந்தை போனா இன்டர்வியூல வேலை கிடைக்கல, உடனே பெற்றோர்கள் மனக்கவலை வந்துடும். இந்தியா விளையாட்டுல தோத்து போயிடுச்சே, கவலை வந்துடும். எதுக்கெல்லாமோ கவலை வந்துடும். மற்ற அனைத்து விஷயங்களுடன் ஒன்றாக பக்தி இருக்கிறதே தவிர பக்தி முதன்மையானதாக இல்லை. மனசு பூரா அது மட்டுமே நிறைஞ்சிருக்கிற சூழ்நிலை இல்லை. கிருஷ்ணர் கேட்கிறாரு, அப்படி நீ உன் மனசை எனக்கு தான். வேற எதுவுமே இருக்கக்கூடாது அந்த சிந்தனை. 2.5, அதாவது அதுல 2வதா வேற ஒண்ணு இருக்கக்கூடாது. ஒண்ணுதான், நான் மட்டும்தான். ஏகாம்ஸ், அது என்னது இந்த ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜா. என்னை மட்டுமே நீ சரணடை. அர்ஜுனர் சொன்னார், கிருஷ்ணா இது ரொம்ப கஷ்டம், முடியாது. எனக்கு பக்தி இருக்கு, உங்களை சரணடைன்னு ஆசை இருக்கு. இருந்தாலும் போர்ல வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கொஞ்சம் சுயநலமும் எனக்கு இருக்கு. கௌரவர்கள் கிட்ட போர்ல நான் வெற்றி பெற்று மன்னனாக மாற வேண்டும், கொஞ்சம் சுயநலமும் இருக்கு. அதெல்லாம் முடியாது. எல்லாம் முழுசா உங்களை சரணடைய முடியாது. பகவானின் கருணை ஒரு படி இறங்கி வர்றார். அவர் ஒரு படி இறங்கி வந்துட்டு சொல்றார், அர்ஜுனா சரி பரவாயில்ல, நீ பக்தியின் கோட்பாடுகளை 100% கடைபிடி அப்படின்னு சொல்றார். சரி, உன்னால மனசு தர முடியாதுல்ல, பரவாயில்ல, பக்தியின் கோட்பாடுகளை 100% நீ கடைபிடிக்கணும். எதை செய்தாலும் அந்த பக்தியின் சட்டதிட்டங்களுக்குள்ள உட்பட்டு கொண்டு செய்ய வேண்டும்.
அர்ஜுனர் சொல்ற, ஐயோ அது ரொம்ப கஷ்டம் கிருஷ்ணா, அது ரொம்ப கஷ்டம். சரி பரவாயில்ல, அது முடியலையா உன்னால, பரவாயில்ல, முழு நேரமும் நீ எனக்காக வேலை செய்ய வேண்டும். 3வது படி கீழே இறங்கி வர்றார். சரி அது முடியல, மனசை பறி கொடுக்க முடியல, சட்டத்திட்டங்கள் முடியல, முழு நேரமும் நீ எனக்காகவே வேலை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், கைங்கரியம் செய்ய வேண்டும், அர்ப்பணம் செய்ய வேண்டும், வேற எதுவுமே. அழகான ஸ்லோகம். மன்மனா பவ மத்பக்த மத்யாஜி மாம் நமஸ்குரு, என்னை வணங்கு, என்னை பூஜை செய், எனக்கு நமஸ்காரம் செய். ஃபுல் டைம் உங்களையே செஞ்சுட்டு இருந்தா நான் என்ன பண்றது? அர்ஜுனர் சொன்னார், அதுவும் முடியாது கிருஷ்ணா. சரிப்பா, ஃபுல் டைம் உன்னால முடியலையா, பரவாயில்ல, நீ என்ன வேலை வேணா செஞ்சுக்கோ, முழு பலனையும் எனக்குத்தான். எனக்காக உன்னால வேலை செய்ய முடியல, பரவாயில்ல, உனக்கு விருப்பப்பட்ட கர்மத்தை நீ செய்து விட்டு அதன் பலன் முழுவதையும் எனக்கு தந்துவிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசம் பூரா வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை வாங்கி அப்படியே கோயில் உண்டியில போட்டுருணும். அர்ஜுனர் சொன்னார், முடியவே முடியாது, என்னால் இதெல்லாம் முடியாது. உடனே பகவான் இறங்கி வந்து சொல்றார், அப்படி என்றால் என்னை பற்றி கொஞ்சம் கேட்டு, காதால் என் லீலைகளை கேட்டு ஞானத்தையும் பக்தியையும் வளர்த்திக்கொள். எங்கிருந்து? இதனால்தான் பகவானை கருணாமயன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பக்தனுக்கு எது சாத்தியமோ அந்த இடத்துல இருந்து அவன் பக்தியை வளர்த்தி கொள்வதற்காக உதவி செய்வது. அப்படி மெதுவா படிப்படியா இறங்கி வந்து, இப்போ நம்ம ஒரே நாள்ல உயர்ந்துட முடியாது. ஆனா கிருஷ்ணர் நமக்காக இறங்கி வருகிறார். கோபியர்களுக்கு காதலனாக, யசோதா, தேவகி, ரோஹிணி அவர்களுக்கு பிள்ளையாக, கோபர்களுக்கு நண்பனாக, கம்சனுக்கு யமனாக, யாருக்கு எந்த பாவம் உசித்தமோ, எந்த பாவம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கிவார். அதனால தான் அவரை கருணை கடல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் 12வது அத்தியாயத்திற்கு அப்புறம் கொஞ்சம் பகவான் 3 விதமான குணங்களை பற்றியும் காலத்தை பற்றியும் இதெல்லாம் விளக்கிவிட்டு, சரிதற்று நன்மை தின்மைகள், தேவர்கள் அரக்கர்கள் இதெல்லாம் விளக்கிட்டு மறுபடியும் 18வது அத்தியாயத்தில் சரணாகதி அதை பற்றி பேசுகிறார். எப்படி, அதாவது நம்ம வாழ்க்கை பயணத்துல பக்தி தான் நம்ம லட்சியம். இப்போ சிலவங்க என்ஜினியரா இருக்காங்க, வேலை செய்யறாங்க, சாகர வரைக்குமா வேலை செய்யறாங்க. 50-60 வயதுல அவங்க ஓய்வு பெற்று விடுகிறார்கள். அவ்வளவுதான்ப்பா, என்னால இனி எல்லாம் முடியாது, ஓய்வு பெற்று விடுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்துவிட்டு ஓய்வு பெற்று விடுகிறார்கள். வேலைக்கு போறவங்க ஓய்வு பெற்றுறாங்க. சமையலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க மகள், மருமகன், பிள்ளைகளிடமே கொடுத்து விட்டு அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க. ஆனா யாருக்காவது பக்தியிலிருந்து ஓய்வு எடுக்க முடியுமா? 60 வயசு வரை ஜபம் பண்ணுவேன் பிரபு, அதுக்கப்புறம் ஜபம் எல்லாம் கிடையாது, நான் ஓய்வு எடுக்க போறேன், அப்படி சொல்ல முடியுமா? உடலிலிருந்து உயிர் விரியும் வரையும், உயிர் பிரிந்ததற்கு அப்புறமும் அந்த ஜபம் நடந்து கொண்டேதான் இருக்கும். பக்திக்கு ஓய்வே கிடையாது. அப்போ காலம் அதிகமாகி அதிக பக்தியில உயர்ந்து உயர்ந்து வரும்போது நம்மளும் அந்த சரணாகதி, வேற எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில, உங்கள் பாதங்கள் மட்டுமே போதும் என்று அதை அப்படியே பிடித்துக் கொள்ளு, அதைத்தான் சரணாகதி. எப்படின்னா அதிலே ஆச்சாரியர்கள் 2 விதமாக சொல்லுகிறார்கள். குரங்கு குட்டியை தூக்கிட்டு போவதும் பூனை தன் குட்டியை தூக்கி கொண்டு போவதற்கும் வேறுபாடு உண்டு. பூனை என்ன பண்ணுமாம், அந்த குட்டியை கவ்வி கொண்டு போகும். அப்ப அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போகும் பொறுப்பு முழுவதும் பூனையை சார்ந்தது. குரங்கு அப்படியெல்லாம் பண்ணாது. அந்த குட்டி குரங்கு தான் அம்மாவை கட்டி பிடிச்சுக்கணும். அம்மா பிடிக்க மாட்டாங்க, அந்த குட்டி தான் பிடிச்சுக்கணும். அங்க பொறுப்பு குட்டியினுடையது. நம்ம சரணாகதி என்று சொன்னால் 2மே சேர்ந்தது. கிருஷ்ணா நீங்கள் தான் கதி என்று நம்ம பயணம் செய்து கொண்டே இருப்போம். பகவானும் நம்மை காப்பாற்றுவார். ஸோ
அதுதான் 12வது அத்தியாயம் வரை இருக்கிற ஒரு சின்ன சுருக்கம். நம்ம ஹரே கிருஷ்ணா.